எப்படி தருவீங்க? ஃபோனில் போடுங்க. ஆமாம்ல, தர முடியாதுல்ல ஃபோன் வழியா பார்த்தீங்களா? சாரி டியர். அப்போ உங்கள் பேரை சொல்லி நான் கூட 2 சாப்பிட்டுக்கிட்டேன். ஓகேவா? நல்லா இனிச்சு கிடாச்சு, டேஸ்ட்டாக இருக்கு. டியர், உங்களுக்கு அங்கே நாவல் பழம்லாம் கிடைக்குமா? ஜேஆர்கே ஃபேமிலி அம்மு சிஸ்டர், இனிய காலை வணக்கம். டீ கொண்டு வந்திருக்குங்க. நன்றி நன்றி ஜேஆர்கே ஃபேமிலி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? எப்படி இருக்கீங்க? தோசை சாப்பிட்டேன் ஜேஆர்கே ஃபேமிலி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஆறாவது லைக்கு போட்டிங்களா? நன்றி நன்றி. ஜேஆர்கே ஃபேமிலி, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேனா? கமெண்டெல்லாம் போட்டு விட்டுருக்கேனா? அனைவரும் நலம் சிஸ்டர். ஏன்னா நான் நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு தெரியலை ஜேஆர்கே ஃபேமிலி, அதனால தான் கேட்குறேன். சப்போர்ட் பண்ணியிருக்கேனா? எப்போமாச்சும் கமெண்ட் எல்லாம் போட்டிருக்கேனா? நீங்கள் சேனலுன்னு எனக்கு தெரியும், ஆனால் சப்போர்ட் பண்ணியிருக்கேனான்னு தான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அம்மு, நான் ஏன் சேனல் பேர் சொல்ல மாட்டேன் அம்மு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அம்மு. என் சேனலுக்கு பல பெண்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அம்மு. நான் நல்லவனாக இருந்தால் யாருக்கு பிடிக்கல அம்மு? ஓ அப்படியா? பெண்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? பெண்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கனாலே நீ நல்லவேன்னு அர்த்தம். தெரியாதா உனக்கு? ம், சும்மாலாம் பெண்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறவங்க நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது தெரியாதா முத்துக்குமார்? அம்மு, நான் கெட்டவனா மாறிடுமா அம்மு? அடே முத்துக்குமார், நீ கெட்டவனாயா? அதெல்லாம் வந்து மாறிக்கிடவே மாட்டா முத்துக்குமார். அதெல்லாம் இயற்கையாட்டே இருக்கணும் முத்துக்குமார். நல்லவங்க எப்பவும் கெட்டவங்களாக மாற முடியாது. ஏன்னா எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்க தன்னுடைய நிலைமை மாற்றிக்கவே மாட்டாங்க. ஒரே மாதிரி தான் இருப்பாங்க முத்துக்குமார். சரியா? கெட்டவன் அப்படின்னு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது முத்துக்குமார். என்னை பொறுத்த வரையிலையும் ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் தான் அவங்கள அப்படி மாற்றுது. கொஞ்சம் யோசிச்சாங்கன்னாக்கி தண்ணியில் மறக்க மாட்டாங்க. இல்லை நம்ம பேசுகிறது நம்ம செய்கிறது சரியில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவு இருந்துட்டனாலே அவங்க வந்து அந்த கெட்ட பாதையிலலாம் போக மாட்டாங்க. ஆமாம்மு, கெட்டவனாக மாற முடியலம்மு. அதை தான் சொல்கிறேன் முத்துக்குமார். அதெல்லாம் மாற முடியாது. அந்த யோசிக்க திறன் மட்டும் ஒருத்தங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல பாதையில் தான் பயணம் செய்வாங்களே ஒழிய கெட்ட பாதையில் பயணம் செய்யவே மாட்டாங்க.